Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் செக்ஷன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆர் ஐபிபிஎஸ் இல்லைனா இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுமே ப்ரிலிம் செக்ஷனில் இது ரொம்ப உங்களுக்கு இந்த பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த பேப்பர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் கிராமர் இருக்கும். இது எப்படி அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நல்லா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னா டோன்ட் கோ ஃபார் காம்ப்ரிஹென்ஷன். ஏன்னா அதை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கரெக்டாக எடுக்க முடியும். அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ நம்ம கிராமரை எப்பவுமே ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் பார்ட் போகலாம். சரி, இப்போ காம்ப்ரிஹென்ஷன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பாக்கி எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணிக்கலாம். Okay, so 8th question, 7. சரி, so 7th questionல இருந்து comprehension start ஆகுது. minimum 5 questions at least இருக்கும். Okay, so 7 to 15 it is comprehension question. இப்போ பாக்கி எல்லாமே நம்மளுக்கு grammar தான் இருக்க போகுது. சரி, let's start the session. Okay, so இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து phrase replacement. Okay, the young couple were incompatible and did not see eye for eye in many things. Okay, so இங்க வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து எக்ஸாக்டா இதை சொல்ல போனா அது வந்து இட்ஸ் அன் இடியம். ஓகேயா, ஸோ நீங்க இடியம்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்க படிச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சரியா, சரி, டிட் நாட் சி ஐ ஃபார் ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, ஐக்காக ஐ அப்படின்னுவோமா, ஏன்னா ஃபார்னும் பொழுது அப்படி சொன்னா ஐ டு ஐ அப்படின்றது தான் இடியம் கரெக்டா வரும். சரியா, நீங்க அந்த இடியம் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த ஆன்சர் உங்களால ஈஸியா போட முடியும். ஓகே, ஆப்ஷன் 2 will be your answer. Okay, second one. Unaccustomed to the weight of the rucksack on her back, she almost toppled over at the first step of the stairwell. Okay, so in the sack அப்படின்னு சொன்னா தான் அந்த பேக். ஓகே, sack bag. ஓகே, ஸோ இங்க வந்து she almost toppled சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து she அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும் பொழுது அது பக்கத்துல நம்மளுக்கு என்ன வரும், v1 வரலாம், அதாவது v1 plus s. ஓகே, ஸோ இப்போ she, he இல்ல it இல்ல ஏதாச்சும் ஒரு சிங்குலர் நவுன் இருக்க மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அது பக்கத்துல நம்மளுக்கு என்ன வரணும், v1 கூட s வரும் ஆர் es வரும் ஆர் v2 கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஆப்வியஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் அப்படின்றது வந்து பேஸ். ஸோ அது வந்து கண்டிப்பா வராது. ஸோ அப்போ என்ன வரணும், v2 ஃபார்ம் தான் வரும், நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட். ஸோ இப்படி கூட நம்ம ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A mere handful of the old inhabitants remained on the site. Okay, so இங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இங்க MARE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து it is not mere, it is டாங்கி மாதிரி இருக்கிற அனிமலை சொல்றது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பா நம்மளுக்கு வராது. ஓகே, a quite handful, ஸோ ஒரு கைப்பிடினும் பொழுது handful அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, a mere handful of the old inhabitants remained on the site. ஸோ ஆஃப் வந்து OFF ன்னு கொடுத்துருக்காங்க. OFF ஆஃப்னா என்ன அர்த்தம், இஸ் கால்ட் as செப்பரேஷன். ஓகே, ஸோ OFF எங்க வந்து ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதும் இந்த ஆஃப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு விஷயத்த செப்பரேட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து ஹேண்ட் ஃபுல் ஆஃப்னா இந்த ஆஃப் வராது. ஸோ அப்போ என்ன வரணும் நம்மளுக்கு, OF. ஸோ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மியர் ஹேண்ட் ஃபுல் ஆஃப் இது வராது. ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 will be your answer. Okay, so next question. The building was locked down to making way for a block of flats. Okay, so first இங்க படிக்கும் போதே lockdown to making நம்ம சொல்லுவோமா, to பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், base form, which is making ஓட base form என்னது, make, அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்க வந்து lockdown for make, next வெறும் lockdown, sorry, knockdown to make, knockdown ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நம்மளுக்கு எது ஆப்ஷனா வரும்,
knock down to make, which is option 3. Okay, இது கண்டிப்பா வராது ஏன்னா making வராது. Okay, so fifth one. The boy bought quite a number of notebooks, which is why he got a heavy discount. So quite ஒரு கொஞ்சம் amount of a number of books கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, இங்கே வந்துட்டு quite a number of books அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது கீழே கம்பேர் பண்ணி பாருங்க. many number of books, heavy number of books, some number of books, அப்புறம் என்ன போட்டிருக்காங்க, quite numbers of notebooks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுவுமே வராது. quite a number of books is correct. So no correction required. One evening, Angela called me out on the blue and said she was in some kind of trouble. Okay, so out on the blue is also a idiom. So இங்கே வந்துட்டு நம்மளுக்கு என்ன வரணும், out on the blue அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? Out on the blue கிடையாது, it is out of the blue. So answer option 4. Okay, so next question. So 7 to 15 it is comprehension. So நம்ம வந்து 16th questionல இருந்து பார்க்கலாம். Okay, okay, so error spotting. Okay, where Russell was concerned, the only thing the police seemed to have against him was the fact that he provided them for no new topics. Okay, so இங்கே சொல்லும் பொழுது verbலாம் check பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க, was concerned. Okay, the only thing the police seemed. Okay, 2 பக்கத்துல base form. Against him was the fact that he provided them for no new topics. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா for அப்படின்னு கொடுத்திருக்காங்க, கண்டிப்பா அது அங்க வராது. ஏன்னா he provided them for new topics with new topics. ஓகே, so preposition for அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம்னா இப்போ நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இதுக்காக ஐ எம் ஃபார் ஹிம் சொல்லலாம், இல்லை இட் இஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லும் போது அந்த காக அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றத வந்துட்டு ஃபார்ன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ வித் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எப்போ வித்ன்னு சொல்றோம்னா ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம சேர்ந்து சொல்லும் போது சொல்றோம். ஸோ நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஃபார்னா காக இல்ல இதுக்கான அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் தமிழ்ல எழுதும் பொழுது இதுக்கான இல்ல இது வந்துட்டு உடன், அதாவது இது கூட ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சேர்த்து சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, he provided them with no new topic. so ஆன்சர் எங்க இருக்கு, ஆப்ஷன் D ல இருக்கு. ஓகே, so next one, 17th question. Buying that flashy sports car was just his meretricious way of showing off his ex-wife that he was doing fine without her. Okay, மெரிட்ரீஷியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு தகுதியான ஒரு கார். ஓகே, அவனால அஃபோர்ட் பண்ணிக்க முடிஞ்சு ஒரு தகுதியான கார் என்ன பண்ணியிருக்கான்னா ஃபிளாஷி ஸ்போர்ட்ஸ் காரை வந்து வாங்கியிருக்கான். அதாவது இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்க, அவங்க எக்ஸ் ஒய்ஃப் முன்னாடி ஷோ ஆஃப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்க சொல்லும் பொழுது இதுவரையும் வாஸ் ஜஸ்ட் இஸ் மெரிட்ரீஷியஸ் வே ஆஃப் ஷோயிங் ஆஃப் ஹிஸ் ex-wife போட்டிருக்காங்க. ஷோயிங் ஆஃப் டு ஹிஸ் ex-wifeன்றது தான் வரும். ஸோ ப்ரிப்போசிஷன் டு வந்து மிஸ் ஆகுது. எங்க மிஸ் ஆகுது, தேர்ட் பார்ட்ல. ஸோ ஆப்ஷன் 3 will be your answer. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், 18th one. He is awed by its fabulous wealth but deeply troubled by what he sees as its moral depravity. ஓகே, ஸோ depravity அப்படின்னு சொன்னா ஒரு சீரழிவு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல நம்ம சொல்லலாம். ஆட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்படின்னும் போது சர்ப்ரைஸ், ஒரு விஷயத்த பார்த்து நம்ம சர்ப்ரைஸ் ஆகும் போது சொல்லலாம். ஃபேபுலஸ், அதாவது இதுக்கு என்ன சொன்ன,
ஒரு விஷயத்துக்கு நம்ம சர்ப்ரைஸ் ஆவறதுக்கு சொல்லுவோம்னு சொன்னேன். ஸோ ஃபேபுலஸ் இந்த மாரி வந்து நம்ம நெறைய பேர் கமெண்ட் பண்றது அந்த மாரிலாம் பார்த்திருப்போம். இது வந்து ஒரு அற்புதமா ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபேபுலஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் த மீனிங். பட் தென் இங்க என்ன எரர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம் ஓகே. ஸோ இந்த இடத்துல he is awed by its. So its அப்படின்னு சொல்லும் பொழுது it is it isன்னு சொல்லலாம். இல்ல according to the tense it was அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ ரெண்டு விதத்துல இங்க சொல்லலாம். பட் இட்ஸ் இப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? இந்த இடத்துல வந்துட்டு இட் இஸ் இட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது ஒரு மீனிங் கொடுக்கும். சாரி, ஜஸ்ட் மினிட். இது ஒரு மீனிங் கொடுக்கும், இது ஒரு மீனிங் கொடுக்கும். இட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன வரும்? பை இட்ஸ் ஃபேபுலஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் வராது, இட் இஸ் இட்ஸ். ஸோ இதுதான் வரும். ஸோ அப்பாஸ்ட்ரஃபி அந்த இடத்துல நமக்கு வராது. ஸோ ஆப்ஷன் 1 will be your answer. 19th question. Not less noticeable is the tenacity with which isolated fragments of the nations have preserved their peculiar characteristics, languages, customs and traditions. Okay. So இங்க வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் எரர் இருக்கா? அதாவது இவ்வளோ விஷயம் பேசியிருக்காங்க. நாட் லெஸ் தென் நோட்டிசபிள் இஸ் த டெனசிட்டி வித் விச் ஐசோலேட்டட் அப்படின்னா யாரும் இல்லாத ஒரு ஏரியாவை சொல்லலாம். ஃப்ராக்மெண்ட்ஸ்னால் வந்து சின்ன சின்ன துண்டை வந்து பீசஸை வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் சொல்லலாம். ஆஃப் த நேஷன்ஸ் ஹாவ் ப்ரிசர்வ்ட் தேர் பெக்யூலியர் கேரக்டரிஸ்டிக்ஸ், லாங்குவேஜ், கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எதுவும் எரரே இல்லை. ஓகே. ஸோ இட் இஸ் அ நோ எரர் statement. ஓகே. ஸோ இது வந்துட்டு டெனசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வைட் ஸ்ப்ரெட் பிளேஸை வந்து சொல்லுவாங்க. யூனிவர்சலாக இருக்கிற ஒரு வைட் ஸ்ப்ரெட் பிளேஸை வந்து டெனசிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ 20th one. There are so many sides of parental devotion to be witnessed in the avian world just now that it seems invidious to single one out. ஓகே. ஸோ இன்விடியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்வர்டாக இருக்கிற ஒரு விஷயத்தான் வந்து இன்விடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இங்கே சொல்லும் பொழுது இட் அப்படின்னு சொல்லிட்டு சேம் திங் ஆஸ் ஐ செட் யுவர் இட் அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இட் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சிங்குலர் ஃபார்ம் சொல்லுவோமா, ப்ளூரல் சொல்லுவோமா? சிங்குலராக இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அது பக்கத்தில் வர வேர்ப் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? V1 plus S இருக்கலாம், இல்லாட்டி ES இருக்கலாம். ஓகேயா? ஸோ இட் பக்கத்தில் வரது வந்து பேஸ் ஃபார்ம் பிளஸ் எஸ் இருக்கலாம், இல்லை ES இருக்கலாம். இங்கே இட் பக்கத்தில் எப்படி இருக்கு? சீமன் இருக்கு. ஸோ இங்கே எஸ் வரணும். ஸோ அப்போ எரர் எங்க இருக்கு? டி பார்ட்ல எரர் இருக்கு. ஓகே. சரி. 21st question. Any move to increase the strength of the judiciary ought to be welcomed given the perennial complaint that availability of judges is not increasing in the proportion to the institution of cases. Okay. So இங்க சொல்லும் போது எப்படி சொல்றாங்க? ought to be welcomed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ given that பெரினியல்னா வற்றாத ஒரு பிளேஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பெரினியல்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் தட் அவைலபிலிட்டி ஆஃப் ஜட்ஜஸ் இஸ் நாட் இன்க்ரீஸ்ட் இன் ப்ரொபோர்ஷன். ஸோ பாஸ்ட்ல தான் இங்க பேசியிருக்காங்க. ஸோ அப்போ இங்க என்ன வரணும்? இன்க்ரீசிங் சொல்லக்கூடாது, இட் இஸ் இன்க்ரீஸ்ட். ஓகே. இடி வரணும், ஐஎன்ஜி வராது. ஓகே. ஸோ அப்போ எரர் எங்க இருக்கு? 4th பார்ட்ல நமக்கு எரர் இருக்கு. ஓகே. 22nd question. The number of amendments to our constitution have been very large during the last 50 years of independence. Okay. So இங்க நம்மளுக்கு as usual நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் the number of அப்படி நம்ம யூஸ் பண்ணும் பொழுது next a number of
ஸோ இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் இது கூட வர நவுன் எப்படி இருக்கணும்? ப்ளூரல் நவுனா இருக்கணும். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து எப்படி இருக்கணும்? ப்ளூரல் நவுன் இருக்கணும். அப்போ இது கூட வர verb எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா the number of அப்படின்னு வரும்போது the number of boys அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? சிங்குலர் verb. ஓகே, ஸோ a number of நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்? ப்ளூரல் verb. ஓகே, ஸோ இப்போ இங்க பார்க்கலாம். The number of amendments. Okay, நேத்து நம்ம கூட amendments ன்ற வேர்டை பார்த்துட்டோம். ஓகே, ஸோ modify, add or remove பண்றாங்கன்னா அது amendment தான் add பண்ணுவாங்கன்னு சொன்னோம். ஓகே, to our constitution have. ஸோ நேத்து நான் இதையும் explain பண்ணியிருப்பேன். has, have. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு இருக்கு. இது ரெண்டுமே என்னது? ப்ரெசன்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்றது. ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இது சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்தா நம்ம யூஸ் பண்ணுவோம், இது ப்ளூரல் சப்ஜெக்ட் இருந்தா யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்துட்டு நம்மளுக்கு என்ன வரணும்னு சொல்லிட்டு சொன்னேன்? த நம்பர் ஆஃப் வந்தா சிங்குலர் வேர்ப். அப்போ எங்க என்ன வேர்ப் அங்க இருக்கணும்? ஹேஸ் தான் இருக்கணும், ஹாவ் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ எரர் எங்க இருக்கு? பி பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல எரர் இருக்கு. ஓகே, okay, so next question போலாம். 23rd. The bench has regretfully bid dash to such UNA inputs. Okay, so இங்க வந்து நம்ம ஃபில்லர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிக்ரெட்ஸ், நம்மளுக்கு வந்து we don't have any regrets அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம்ல. இங்க regretfully bid அட்டாச்மெண்ட் வருமா, இல்ல காம்பினேஷன் வருமா, ஃபேர்வெல் வருமா, ஹார்மனியா ஆர் ஜங்ஷர், இதுல எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the bench has regretfully, bench அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஜட்ஜ், அங்க நம்ம பேசுறது bench of judges அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அங்க வந்துட்டு என்ன வரும்? Bench has regretfully bid farewell to such UNA inputs. So option 3 will be your answer. 24th. The internet is rife with dash data and this poses a major threat to user privacy. Okay, so இங்க வந்துட்டு within the preposition இருக்கு, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ இங்க வந்துட்டு என்ன வரும்? சைலண்ட், அதாவது ரெட்டிசென்ட் அப்படின்னாலும் டாக்லெஸ், அதாவது கம்மியா பேசுறவங்கள சொல்லலாம். சைலண்ட்னாலும் கம்மியா பேசுறது, குவாய்ட், ரிசர்வ், லீட். இங்க வந்து அவங்க கொடுத்துருக்கிறது டேட்டா. ஓகே, ஸோ டேட்டா நம்ம பொழுது டேட்டாவை சைலண்ட் டேட்டா அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஒரு டேட்டாவை லீக் வேணா பண்ணலாம், பட் இந்த வேற எந்த வேர்டுமே அந்த இடத்துல போட முடியாது. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 5, 25th one. The consequence of these specific views have now become more dash. ஓகே, ஸோ அப்ஸ்கியூர்னா என்ன அர்த்தம்னா அன்கிளியர். ஓகே, ஸோ அதுவே V3 ஃபார்ம்ல அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து மோர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்க. ஸோ இங்கே வந்துட்டு அன்கிளியர், இன்டிஸ்டிங்க்ட் ஆர் சீக்ரெட், இது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா நாட் கிளியரா இல்லாம இருக்கிறது. இது மட்டும் தான் பாசிட்டிவ் வியூல நம்மளுக்கு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா the consequence of these specific views have now become more visible. consequence எப்படியா இருக்கு? இப்போ more visible இருக்குன்றது தான் கரெக்டான ஆப்ஷன். இது ஒன்று தான் டிஃப்ரெண்டான ஆப்ஷன் and this will be your answer. Okay, 26th one. The accused person in the doctor's case too were dash within days of the crime. Okay, so where வந்திருக்கு, அது பக்கத்துல நம்மளுக்கு என்ன வரும்? மோஸ்டா V3 வரும், இல்ல V1 கூட V4 கூட வரலாம். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு நம்மளுக்கு அக்யூஸ்ட் பத்தி பேசியிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன வரணும்? Arrested. Very simple. Okay, okay, so 27th question. So இது என்னது? Word swap. Okay, so sequence of these words make the sentence grammatically and contextually correct. Okay, the council was doing all it could to restrain them from roll their journalistic abusing and violating ethical standards. Okay, so இங்க வந்துட்டு restrain அப்படின்னா ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்துறதுன்னு நான் சொல்லியிருந்தேன், restrain or constraints. so இது ரெண்டுமே
ஒரு விஷயத்த லிமிட் பண்ணிக்கலாம் கட்டுப்படுத்துறதுக்கு யூஸ் பண்றது. ஓகே, தீஸ் ஆர் த மீனிங்ஸ். ஓகே, சரி. த கவுன்சில் வாஸ் டூயிங் ஆல் இட் குட் டு. ஸோ இங்க டூ வந்திருக்கு. ஸோ இங்க நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? ரிஸ்ட்ரெயின். ஸோ V1 கரெக்டா இருக்கு நம்மளுக்கு. ஓகேயா? ரிஸ்ட்ரெயின் தெம் ஃப்ரம் ரோல் தேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க என்ன வரும்? ஃப்ரம் அப்யூசிங் தேர் ஜேர்னலிஸ்டிக் ரோல் அண்ட் வயலேட்டிங் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அவங்களுடைய ரோலை வந்து அப்யூஸ் பண்ணாம, ஜேர்னலிஸ்டிக் ரோலை வந்து அப்யூஸ் பண்ணாம இருக்கிறத பத்தி பேசுறாங்க. ஓகே, ஸோ இங்க வந்துட்டு C and D நம்ம ஸ்வாப் பண்ணலாம், which is option 3. Okay, 28th question. Lack of regulatory oversight from proper bodies over these manufacturers add to the woes. Okay, so இங்க வந்து ப்ராப்பர் பாடிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் ரெகுலேட்டரி பாடி அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல ரெகுலேட்டரி பாடின்றதை போட்டு பார்க்கலாம், பிகாஸ் ப்ராப்பர்ன்றது கரெக்டாக இல்லை. ஸோ லேக் ஆஃப் ப்ராப்பர் ஓவர் சைட் ஃப்ரம் ரெகுலேட்டரி பாடிஸ் ஓவர் தீஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ஆட் டு த வேர்ஸ். ஸோ இங்கே வந்து A and B swap பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் 1 will be your answer. Okay, next question. The focus is only to context the constitutionality of the decision in the evaluate of article 142. Okay, so இங்க சொல்லும் பொழுதே நம்மளுக்கு evaluateன்றது அந்த இடத்துல கரெக்டா உட்காரலன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து 2 பக்கத்துல நம்மளுக்கு V1 தான் வரும். ஓகேயா? ஓகே, ஸோ இங்க யூஸ் பண்ணும்போது கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ கான்டெக்ஸ்ட்னு இருக்கு. Okay, the constitutionality of the decision in the context. Okay, so B and D நீங்க swap பண்ணவும் கரெக்டா வருது. The focus is only to evaluate the constitutionality of the decision in the context of article 142. So இதுவும் அதுவும்னா B and D. Option 5 will be your answer. 30th question. With 10 of the top 25 rank holders ponder women, there is a lot to celebrate and being over. Okay, so இதுவும் கரெக்டா இல்ல. There is a lot to celebrate. Okay, so ponderம் கரெக்டா நம்மளுக்கு இல்ல. ஓகேயா? ஸோ டீப்பா திங்க் பண்றோம்னா பாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதோட மீனிங் என்னது? டீப் திங்கிங். ஓகே, ஸோ வித் 10 of the top 25 rank holders being women. ஸோ டி வந்து பி பிளேஸ்க்கு வருது. அப்போ பி இங்கே போட்டு பார்க்கலாம். தெர் இஸ் அ லாட் டு செலிப்ரேட் அண்ட் பாண்டர் ஓவர். ஸோ பி அண்ட் டி ஸ்வாப் பண்ணுறோம், விச் இஸ் ஆப்ஷன் 5. ஓகே, இப்போ நம்ம காம்ப்ரிஹென்ஷனுக்கு போயிடலாம். ஸோ காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம கொஷின்ஸ் ரீட் பண்ணுவோம். கொஷின்ஸ் ரீட் பண்ணிட்டு நீங்க சப்போஸ் உங்களுக்கு பேப்பர்ஸ் இருக்குன்னா அந்த பேப்பர்ஸை வந்து காம்ப்ரிஹென்ஷனை ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு அப்புறம் இந்த வீடியோவை திருப்பி வந்து பாருங்க. ஸோ தட் அந்த கொஷின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு இட், ஸோ கொஷின்ஸை ரீட் பண்ணி ஐதர் மெமரைஸ் இட் ஆர் டேக் நோட்ஸ். அதாவது எப்படி நோட்ஸ்னா, ஒரு கொஷினை படிக்கிறீங்கன்னா ஒரே ஒரு வேர்டை தான் க்ளூவாக எடுக்கணும். அந்த வேர்டை தேடினா அந்த கொஷினான ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கிறோம். அந்த மாதிரி அந்த கொஷினை படிக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து உள்ள போயிடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கொஷின், அதாவது 7th கொஷின் என்னன்னா, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த ஃப்ரேஸ் ரெமிடியல் ஃபண்டிங் ஆஸ் மென்ஷன்ட் இன் த லாஸ்ட் பேராகிராஃப்? ஸோ நீங்கள் எங்கேயும் தேட தேவையில்லை, லாஸ்ட் பேராகிராஃபில் இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ஷார்ட்டாக தான் இருக்கு. லெட்ஸ் கோ த்ரூ திஸ். ஸோ ஃபண்டிங் பை நார்வே ஜெர்மனி டு மேக் அப் அ எக்கனாமிக் லாஸ் டு பிரேசில் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் நெசசிட்டி டு ப்ரிசர்வ் த அமேசான். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் க்ளூ வேர்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. 2 கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் லாஸ் எதுக்கு? நெசசிட்டி டு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபண்டிங் வந்து யூஎன் ஃப்ரேம்வொர்க்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் accounting the value environmental service to estimate the consequence of forest removal. ஓகே, ஸோ இப்போ வந்து லாஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் பேராகிராஃப் போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இங்கே இருக்கு. ஓகே, last paragraph இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. Globally there is dash to save the Amazon forest. Brazil must welcome initiatives such as the $1 billion Amazon fund backed by Norway, Germany, which has been operating for over a decade instead of trying to shut them down.
ஓகே. ஸோ அப்போ இத பத்தி அங்க பேசியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே வந்து நார்வே அண்ட் ஜெர்மனி பத்தி பேசியிருந்தாங்க. ஓகே. அடுத்தது remedial funding accounting for the value of environmental services is the most productive approach because the forest removal has not helped agriculture everywhere due to soil and other factors. Okay. ஸோ மேலே 2 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் நம்மளுக்கு அங்கே இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்னும் அந்த இடத்துல இருந்தது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 and 3 is fourth option. Okay, so fourth one follows. Next question. Which of the following is false in the context of the passage? Okay. So நான் ஏன் இதை படிச்சு அதுக்கு போறேன்றதை நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, இங்க கண்டென்ட் கம்மியா இருக்கும்பொழுது இதை கோ த்ரூ பண்ணிட்டு போகும்பொழுது அந்த வேர்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்க கண்டென்ட் அதிகமா இருக்கும்பொழுது இந்த ஃபால்ஸ் ட்ரூ எல்லாம் மோஸ்டா சூஸே பண்ணாதீங்க. பிகாஸ் அது தப்பா போட்டா மார்க் போயிடும். ஓகே, டைம் நிறைய இருக்கு, நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன் அப்படின்னா கோ ஃபார் தட். இல்லாட்டி தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிருங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, சரி. இப்போ நான் இதை படிக்கும் பொழுது இதுலயும் சின்ன சின்ன க்ளூஸ் எடுத்துக்கலாம். The forest code has not been changed since the coming of Jair Bolsonaro. Okay, next வந்து even though there has been a lot of pressure to convert forest into farmlands, pastures. Okay, Amazon survived. அடுத்து according to IMF 15 million hectares had been abandoned due to degradation. Okay, நான் ஆக்சுவலி இந்த பேராகிராஃப் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வெக்காபுலரி அப்படின்னு ஒன்று நான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேயா, ஸோ வி ஹவ் டன் வித் 40 வேர்ட்ஸ். நான் ஏன் இதை இங்கே கோட் பண்ணுறேன்னா, இந்த பேப்பரில் நியர்லி 4 வேர்ட்ஸ் ஹவ் கம். நான் 40 வேர்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அண்ட் ஐ டுக் ஆல் தீஸ் வேர்ட்ஸ் ஃப்ரம் எடிட்டோரியல், ஹிந்து எடிட்டோரியல் தான். ஸோ அதை படிக்கும் பொழுது ஒன்றும் இல்லை, இங்கே அபண்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போ போய் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படின்னா வந்து லீவ் பெர்மனென்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வெக்காப்ஸ் வந்து இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல்ன்றது வந்து ஐ எம் ஃபீலிங் தட். ஸோ நீங்கள் வந்து தயவு செய்து போய் பாருங்க அதை. ஓகேயா, இப்போ நீங்கள் இந்த இதை ஃபுல்லாக முடிக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் எத்தனை இருக்குன்றதை நீங்களே பார்ப்பீங்க. அமெண்ட்மெண்ட் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அபண்டன். ஓகேயா, ஸோ இது இன்னும் கொஷின்ஸ் இருக்கு, அதை நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, அது எவ்வளோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் படிச்சுட்டோம். இதில் எது ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கண்ணு முன்னாடி நம்மளுக்கு 15 மில்லியன் ஒரு நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை செக் பண்ணிடலாம். 15 மில்லியன்ன்ற நம்பர் எங்க இருக்குன்னு தேடுவோம். Yeah, it's here. Okay, so one estimate by the World Bank some years ago noted that 15 million hectares had been abandoned due to degradation. Okay, so இப்போ அங்க இருக்கிற பாயிண்ட் அப்படியே இருக்கா? இங்க பாத்தீங்கன்னா அங்க IMF பண்ணிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க, இங்க வேர்ல்ட் பேங்க்னு போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு கீழே 1 and 2 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா தான் பிரச்சனை. இங்கே எதுவும் அந்த மாதிரி இல்லை. ஆல் ஆஃப் தீஸ் ட்ரூ ஆன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் கரெக்டாக தெரிஞ்சிச்சு, தட் திஸ் ஒன் IMF இங்கே இருக்கு, அங்கே வேர்ல்ட் பேங்க் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 3 will be your answer. Okay, 9th question. How has Jair Bolsonaro election as president affected deforestation in the Amazon rainforest? ஓகே, ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஆல் 1 2 3 and 1 2 and 4, ஏன்னா தேர்ட் ஆப்ஷனில் தான் இது இருக்கனால. ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஒன் இஸ் 1 and 3. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இல்லீகல் எக்ஸ்பான்ஷன் இன்டு ஃபாரஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் ஒன்ல ஆர்ம்ட் கோல்ட் ஹண்டிங் கேங்ஸ் இருக்கு, அவங்க வந்து ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் லீடர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து டிஃபாரஸ்டேஷன் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இன் பிரேசில் ஹஸ் இன்க்ரீஸ்ட் ரேப்பிட்லின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட்ஸ் சர்ச் ஃபார் இட். ஸோ இங்கே ஸ்டார்டிங்லேயே இருக்கு, இட் இஸ் த மேட்டர் ஆஃப் குளோபல் கன்சர்ன் தட் டிஃபாரஸ்டேஷன் இன் த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இன் பிரேசில் இஸ் இன்க்ரீசிங் ரேப்பிட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தேர். ஓகே, இப்போ நம்ம வந்து 3 செக் பண்ணுமா, 4th பாயிண்ட் அந்த டிஃபாரஸ்டேஷன் செக் பண்ணுமா, இல்லை கோல்ட் ஹண்டிங் அப்படின்னு போட்டிருக்கிறத செக் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் நம்மளுக்கு என்ன இருந்தது, 1 3 ஒன்று இருந்தது, 1 2 and 4 அப்படின்னு இருக்கு. அதான் 3 வந்து 4. ஸோ இப்போ ரெண்டுத்துலையுமே 4 இருக்கிறதுனால நீங்கள் 4 வந்து செக் பண்ண வேண்டாம், அது எப்படியும் வந்து இட் இஸ் ஃபாலோவிங். ஓகே, 2 செக் பண்ணாலே தெரியும் எது வரும்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம், அந்த கேங் பற்றி தான் பார்க்க போகிறோம்.
It's here. So இப்போ second pointமே இங்க இருக்கு. ஓகேயா? Embedded illegal expansion into forest. Next, armed gold hunting gangs have reached tribal areas and leaders of one tribe has been murdered in okay Hampa in an incursion. Okay, சரி. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 1, 2 and 4 follows, which is option 3. Okay. So எல்லாமே நம்ம கரெக்டா பார்த்துட்டோம். 10th one. Which of the following phrase is the most suitable to fill the blank given in the last paragraph? Okay. So இந்த பேப்பர்ல நம்மளுக்கு க்ளூஸோட கொடுத்ததுனால பிளாங்க்ஸ்லாம் கண்டுபிடிச்சலாம். இது லாஸ்ட் பேராகிராஃப்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ globally there is dash to save the Amazon forest. Brazil must welcome initiatives such as $1 billion Amazon funds. Okay. So globally there is terrific impulse. So terrific impulse-னா என்னது? தூண்டுற விஷயத்தை தான் இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ட்ரெமெண்டஸ் மொமெண்டம், ஓகே, இன்டிஃபரன்ஸ் மூமெண்ட், டெரிபிள் ரெஸ்பான்ஸ். ஸோ இங்கே வந்து இவர் பிரேசிலில் இருக்கிற பிரசிடெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அவருடைய ட்ரெமெண்டஸ் அப்படின்னு சொல்ல போனால் அவங்களோட இன்வால்மெண்ட் பற்றி பேசும்பொழுது இது வேணால் சொல்லலாம் நம்ம. ஸோ ட்ரெமெண்டஸ் மொமெண்டமை வந்து அந்த இடத்துல நம்ம போட முடியும். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 2. ஓகே ஓகே, ஸோ 11th one. Which of the following has been suggested by the author as possible regulatory steps to be taken by Brazil? Okay, so Brazilல எடுக்கிற steps பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு. ஃபைன், ஸ்டெப்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. இதை படிக்க முடியுமான்னு பார்க்கலாம். Should take back his words and change his stance on reasonable exploitation. Okay, exploitation பத்தி. Next என்ன சொல்லியிருக்காரு? Convincing arguments and support in his case. Okay, second one. The president should recognize not only the importance of such universal treasures but also rights. Okay, universal treasures rights. Aப்புறம் take up offer annual convention and UN framework. Okay. ஸோ கன்வின்சிங் ஆர்கியூமெண்ட்ஸு, யூனிவர்சல் ட்ரெஷர்ஸ் பற்றி, எக்ஸ்ப்ளாய்டேஷன் பற்றி, கீழே வந்து ஆல் தி அபவுன்ற ஒரு ஆப்ஷன் கூட இருக்கு. ஓகே, சரி, ஸ்டெப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க. Brazil president must recognize that rainforests are universal treasures and the rights of indigenous communities to their lands are inalienable அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல ரைட்ஸ், ட்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தோம். President should recognize not only the importance of, okay, so option 3 will be your answer. 12th question. ஸோ இதில் வந்து சீக்வெஸ்டர்ட்னு போட்டிருக்கு. ஓகேயா? ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ட், நெக்ஸ்ட் வந்து டூவர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்டர்ன் கேரக்டர் இல்லைனா ரொம்ப சீரியஸாக இருக்கிற ஒரு கேரக்டரை வந்து அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்டோர் அங்கே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருக்கு. அப்பத்தினா ஒரு இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்டோர்ட் அப்படின்றது தான் இதோட ஆன்சராக வரும். பிகாஸ் சீக்வெஸ்டர்ட் அப்படின்னா ஐசோலேட்டடாக இருக்க ஒரு விஷயத்தை தான் நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஜியோபடைஸ். ஸோ ஜியோபடைஸ், ஆஸ் ஐ செட், இன்னைக்கு நம்ம பார்த்ததுல அமெண்ட்மெண்ட், அபாண்டான் அண்ட் நவ் இட் இஸ் ஜியோபடைஸ். ஸோ ஜியோபடைஸ்னா என்ன சொன்னேன்? ஆபத்துக்குரிய விஷயங்களை நம்ம அப்படி சொல்லுவோம்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்துட்டு அதோட சிமிலர் மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ என் டேஞ்சர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இட் இஸ் நாட் டேஞ்சர். ஷீல்டுனா க்ளோஸ் பண்ணி ஷீல்ட் பண்றாங்க, சேஃப் கார்ட் பண்றாங்க. எருடைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரூயிசமும் நம்மளுக்கு தெரியும். ஓகேயா? ஸோ இட் இஸ் சம்திங் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எருடைட் அப்படின்றது தான் இட் இஸ் த ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். ஸோ ஆபத்துக்குள்ள கொண்டு வந்து விடுறது. ஓகே, ஸோ 14th கொஸ்டின். ஓகே, கஸ்டோடியன். ஸோ கஸ்டோடியன்ற வேர்டுக்கு வந்து எது மீனிங்கா வரும்? வாட் இஸ் ஆன்டகனிஸ்ட்? ஸோ இதுவும் நான் இன்னொன்று என்ன சொல்வேன்னா ஒரு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினோனிமா நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்க்கும்பொழுது ஐ டென்ட் ரெஃபர் த மீனிங். ஓகேயா? ஸோ ஆன்டகனிஸ்ட் இஸ் ஒரு எனிமி ஒரு வில்லன் அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர் சொல்லுவாங்க. அஃபெண்டர் வந்து ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணா அவங்கள அஃபெண்டர்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா? அக்ரிசர் அப்படின்னா ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கிறவங்கள நம்ம சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இங்கே வந்து கஸ்டோடியன் சேம் அது மாதிரியே இருக்கிற மீனிங் வந்து இட் இஸ் கியூரேட்டர். ஓகே, விச் இஸ் 4th one. எஸ் மேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் எஸ் எஸ்ன்னு சொல்றவங்க தான் அப்படி சொல்லுவோம். ஓகே,
imperialed. ஓகே. ஸோ இதோடைய ஒரு பார்ட் ஆஃப் சினோனிம் கூட வந்து ஜியோபடைஸும் நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ த்ரெட்டன் பண்றது வந்து அதோடைய மீனிங்கா அமைஞ்சிரும். ஓகே. அப்போ காட் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்றோம். ஸோ அங்கேயே வந்து யூ ஹேவ் அ ஆப்போசிட் வேர்ட். ஸோ டேமேஜ், எக்ஸ்போஸ், ஜியோபடைஸ் இது எல்லாமே வந்து ஆல் தோஸ் ஆர் சினோனிம்ஸ் ஆஃப் இந்த impelled. ஓகே. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 2 will be your answer. Okay, so we have done with the day. ஸோ உங்களுக்கு வந்து இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் ஐவ் ரிட்டன் ஆல் த ரூல்ஸ். ஸோ உங்களுக்கு புரியிற அளவுக்கு எழுதியிருக்கேன். ஸோ வெக்காப்ஸ் அண்ட் இந்த விஷயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் வில் பி கமிங் அப் வித் ஃபியூ மோர் டாபிக்ஸ் ஆல்சோ. நீங்க உங்க சப்போர்ட் குடுத்து, உங்க டவுட்ஸ் கேட்கும்பொழுது தான் நாங்க அடுத்த ஸ்டெப் வந்து வில் கீப் ஃபார்வர்ட். ஸோ அதனால ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க் யூ.